Hello students, welcome to Hiba Max. 11th standard Max chapter 6 exercise 6.4 ல 8th question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். The slope of one of the straight line, இந்த line கொடுத்திருக்காங்க, is twice that of the other. இப்போ ரெண்டு ஸ்லோப் இருக்கு. ஒரு ஸ்லோப் mனா இன்னொரு ஸ்லோப் வந்து twice, அப்போ 2 times of இதே ஸ்லோப். ஸோ ஒரு ஸ்லோப் mனா இன்னொரு ஸ்லோப்பு 2m ன்னு அர்த்தம். சரியா? show that 8h square is equal to 9ab. இதை நான் ப்ரூஃப் பண்ணும். எனக்கு ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் ஸ்ட்ரைட் லைன் என்னென்னு எழுதிடலாம். ax square plus 2hxy plus by square is equal to 0. இப்போ ரெண்டு ஸ்லோப் நமக்கு சொல்கிறாங்க. let m and 2m be the slopes of the given line. இப்போ ஸ்லோப் வேல்யூ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எப்படி இருக்கும்னா m1 plus m2 ஆட் பண்ணும்போது minus 2h by bன்னு இருக்கும். அதே மாதிரி m1 into m2 பண்ணா ப்ளஸ்க்கு ஒன்று மல்டிப்ளிகேஷனுக்கு ஒன்று a by bன்னு கிடைக்கும் இல்லையா? ரெண்டு டிஃப்ரெண்ட் இது வந்து சம்முக்கு, இது வந்து ப்ராடக்ட்டுக்கு. கரெக்டாக? இப்போ இதில் m1 m2க்கு பதிலாக நான் m 2m, அதான் நம்மளோட ஸ்லோப், அதை எழுதிக்கலாமா? m plus 2m is equal to minus 2h by b. m plus 2m என்னது? 3m is equal to minus 2h by b. இப்போ ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். m into 2m is equal to a by b. அப்போ m into 2m மல்டிபிள் பண்ணால் 2 1s are 2, m into m square is equal to a by b. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த 3 வந்து டிவைடட் பைல கொண்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே m சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? அதனால தான் m is equal to minus 2h by 3b. இது ஈக்குவல் இங்கே இருக்குது, இது மைனஸ் தனியாக இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த எம்மோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2m ஸ்கொயர் இருக்க இடத்துல m வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 times of m வேல்யூ minus 2h by 3b whole square is equal to a by b. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுமா? அப்போ 2 into minus into minus plus 2 2s are 4h square, 3 square 9b square, which is equal to a by b. இப்போ 2 inside multiple பண்ணுங்க. 2 4s are 8h square divided by 9b square is equal to இது a 9 மாதிரி எழுதியிருக்கேன், a by b. இப்போ நம்ம கொஸ்டினில் 8h ஸ்கொயர் ஈக்குவல் டு தான் வரும். அப்போ இந்த டேர்ம் அப்படியே மேலே கொண்டு போயிடலாம். 8h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9b ஸ்கொயர் இன்டூ a டிவைடட் பை b. இங்கே ஒரு b இங்கே ஒரு b கேன்சல் பண்ணிட்டோன்னா 8h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 times ஆஃப் ab. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். அடுத்த question, the slope of one of the straight lines ax square plus 2hxy plus b square is equal to 0 is 3 times the other. இப்போ லாஸ்ட் சம்மில் நம்ம ட்வைஸ்ன்னு பார்த்தோம். ஸோ 2m. இப்போ 3 டைம்ஸ்னால் 3m அவ்வளோதான். ஷோ தட் 3h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ab. அங்கே என்ன சால்வ் பண்ணோமோ அதே தான். சொல்யூஷனில் லெட் m and 3 times, அப்போ 3m be the slopes of the straight line ஓட formula ax square plus 2hxy plus by square is equal to 0. இப்போ pair of straight line ஓட slope தெரியும் இல்லையா நமக்கு? m1 plus m2 is equal to minus 2h by b. இன்னொன்று m1 into m2 is equal to a by b. சேம். இப்போ m1 இடத்துல m, m2 இடத்துல 3m நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். m plus 3m is equal to minus 2h by b. 3 plus 1 4m. 4m is equal to minus 2h by b. இப்போ m மட்டும்தான் வேணும். இப்போ minus 2h by 4b. 2 1 time, 2 2 time. So m is equal to minus h by 2b. இப்போ அடுத்து இந்த சைடு m1 into m2 இருக்கா? அப்போ வந்து m into m2க்கு பதிலாக 3m which is equal to a by b. m into m square
3 இருக்கு 3m square is equal to a by b. இப்போ இந்த m ஸ்கொயருக்கு பதிலாக நான் மைனஸ் h by 2b ஸ்கொயர்னு எழுத போகிறேன். எம்முக்கு பதிலாக இது எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் m இருக்கிற இடத்துல மைனஸ் h by 2b அப்படின்னு எழுதிட்டு ஸ்கொயர் இருக்குது ஈக்குவல் டு a by b. 3 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ 3 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் h ஸ்கொயர் டிவைடட் பை 2 2s are 4b square is equal to a by b. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் லைன் நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க 3 times of h square is equal to அப்போ டினாமினேட்டர் இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். 3h square is equal to a into 4b square divided by b. இங்கே ஒரு b என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ பேலன்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா 3h square is equal to 4 times of ab. இதுதானே கொஷின்லையும் கேட்டிருந்தாங்க, செக் பண்ணிக்கலாம் இல்லையா? இதே தான் கொஷின்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாமா? ரொம்ப ஈஸியான சம், ரெண்டுமே ஒரே மாடல் தான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த 10th கொஷின் பாருங்க. A triangle OPQ is formed by the pair of straight lines x square minus 4xy plus y square is equal to 0 and the line PQ. The equation of PQ is x plus y minus 2 is equal to 0. So ஒரு triangle form பண்றாங்க, ரெண்டு லைன் வச்சு ரெண்டு லைன் என்னன்னு சொல்லிடுறாங்க. Find the equation of the median of the triangle. மீடியனால என்ன ஞாபகம்னு சொல்லியிருக்கேன், மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்டும் ஒரு வெர்டிசஸ்லேருந்து வர ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். drawn from the origin. அந்த வெர்டிசஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆரிஜின். இப்போ இது ஒரு டயக்ராம் மூலயமா வரைஞ்சா இது வந்து ஆரிஜின் எடுத்துக்கலாம், 0,0. ஆரிஜின்லேருந்து நமக்கு ரெண்டு லைனில் வந்து ஜாயின் ஆகுது. ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஒன்று பின்னு எடுத்துக்கலாம், ஒன்று கியூன்னு எடுத்துக்கலாம். இப்போ மீடியன் வேணும்னா நேராக வந்து மிட் பாயிண்டில் மீட் ஆகுறதா மீடியன். இப்போ ஓஎம்மோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஓஎம் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கனா எம்மோட வேல்யூ தெரியணும். எம் வேல்யூ என்ன, மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ. அப்போ பி வேல்யூ என்ன, கியூ வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம். கொஷின்லேருந்து முதல்ல இதை ஃபார்ம் பண்ணிடலாம். சொல்யூஷனில் கிவன் லைன் என்னென்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் பிக்யூ லைன் என்னது, x plus y minus 2 is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் y is equal to or x is equal to எடுத்துட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்படி தான் செய்ய முடியும். சப்ஸ்டியூஷன் தான், என்ன எலிமினேஷன் பண்ண முடியாது, ஸ்கொயர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா y is equal to எடுத்துக்கலாம். y is equal to 2 plus x ஆன்சர் பண்ணால் மைனஸ் எக்ஸ். இப்போ y is equal to 2 minus xன்னு எடுத்துக்கலாம். இதை y இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். x ஸ்கொயர் minus 4 into x into y இருக்கிற இடத்துல 2 minus x. ஸோ ஒரே வேரியபிளாக மாற்றிடுறோம். ப்ளஸ் y இருக்கிற இடத்துல 2 minus x whole square is equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். x square minus 4 2s are 8x minus into minus plus 4 1s are 4. ரெண்டு x இருக்குது, அப்போ x square வரணும். ப்ளஸ் இது a minus b whole square, a square minus 2 into a into b plus b square equal to 0. Therefore x square minus 8 into x plus 4x square plus 2 square 4 minus 2 2s are 4x plus x square is equal to 0. இங்கே ஒரு x square இருக்குது, இங்கே ஒரு x square, இங்கே ஒரு x square, மொத்தம் 6x square minus 8 minus 4 minus 12x plus 4 equal to 0. இது எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 2 டேபிளில் டிவைட் பண்ண போகிறேன். இது 3ன்னு மாறிடும், இது minus 6, இது 2. ஸோ இப்போ வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டேன். இங்கே 6, இங்கே 6 இருந்தது 3, 12 இருந்தது 6, 4 இருந்தது 2. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம். 3 2s are 6. நமக்கு சம்மிலையும் 6 இருக்குது, ஸோ பாசிபிள் இல்லை. அப்போ நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. x is equal to minus b plus or minus root of b square minus 4ac divided by 2 into a. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவோட இடத்துல 3, b இடத்துல minus 6 and c இடத்துல 2. கிளியரா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Therefore x is equal to minus b, already minus irukku, appo plus 6 plus or minus root of minus 6 whole square minus 4 into a value 3, c value 2 divided by 2 into a value 3.
இப்போ next lineல இதை solve பண்ணலாம். X is equal to 6 plus or minus root of 6 square 36 minus 4 3s are 12, 12 2s are 24 divided by 2 3s are 6. X is equal to 6 plus or minus root of 36 minus 24, 12 divided by 6. இப்போ 12 எப்படி எழுதலாம்னா 4 3s are 12. இப்போ root inside இருக்கும்போது 4 வெளியே எடுத்துடலாம் 2 root 3ன்னு மாற்றிக்கலாம். 6 plus or minus 2 root 3 divided by 6. இப்போ இது எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குது. 2 3s are. ஸோ 2 காமனாக எடுத்துடலாம். 3 plus or minus root 3. ஏன்னா இந்த 2 வெளியே வந்துடும். divided by 6. 2 1 time 2 3 time. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைனில் x is equal to 3 plus or minus root 3 by 3ன்னு கிடைக்கும். when x is equal to 3 plus root 3 by 3 y ஓட ஃபார்முலா என்ன 2 minus x இங்கே வேணால் எழுதிக்கலாம் 2 minus x. இப்போ x இருக்க இடத்துல 3 plus root 3 by 3. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுமா 3 2s are 6 minus 3 minus into plus minus root 3 by 3. So next line எப்படி மாறும் 6 minus 3 3 3 minus root 3 by 3. So எப்போ x வந்து ப்ளஸில் வருதோ y வந்து மைனஸில் வருது. இதே தான் அடுத்ததும் செய்ய போகிறோம். when x is equal to 3 minus root 3 by 3 y எப்படி மாறும் 2 minus 3 minus root 3 by 3. 3 2s are 6 minus 3 minus into minus plus root 3 by 3. So 6 minus 3 3 3 plus root 3 by 3. கிளியரா இப்போ எக்ஸுக்கு என்ன ஒய்க்கு என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ பாயிண்ட் பி எப்படி இருக்கும்னா 3 plus root 3 by 3 ஒன்றும் 3 minus root 3 by 3. இப்போ Q எப்படி எடுத்துக்கலாம்னா 3 minus root 3 by 3 கமா 3 plus root 3 by 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ளஸ். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் midpoint of PQ. பாயிண்ட் இங்கே இருக்கு midpoint ஃபார்முலா தெரியும் இல்லையா x1 plus x2 by 2 y1 plus y1 by 2. So 3 plus root 3 by 3 plus 3 minus root 3 by 3 divided by 2 comma 3 minus root 3 by 3 y1 plus y2 by 2 எழுதியாச்சா. இப்போ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்க plus root 3 minus root 3 cancel. சேம் இங்கேயும் plus root 3 minus root 3 கேன்சலா 3 plus 3 6ன்னு வரும். டினாமினேட்டில் 3 இருக்கும் 3 2s are 6ன்னு ஆகிடும். அதே தான் இங்கேயும் 3 plus 3 6. டினாமினேட்டில் இருக்க 3யும் இங்கேயும் 2 3 2s are 6. ஸோ கேன்சல் பண்ணோன்னா மிட் பாயிண்டோட வேல்யூ 1,1ன்னு கிடைச்சிடும் சரிங்களா. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன ஆரிஜின் 0,0. இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். equation of straight y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. நம்ம பாயிண்ட் எவ்வளோ 1,1 0,0 இது x1 y1 நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ y minus 1 divided by y2 வந்து 0 0 minus 1 is equal to x minus 1 divided by 0 minus 1. ஸோ y minus 1 இங்கே 0 minus 1 இங்கே minus 1 வந்துடும் இல்லையா which is equal to x minus 1 கீழே இருக்க minus 1 நியூமரேட்டருக்கு போயிடும் minus 1 கேன்சல் பண்ணிடலாம். y minus 1 is equal to x minus 1 y ஆன்சர் கொண்டு போயிடலாம் எல்லாமே ஆன்சர் கொண்டு போயிடலாம். x minus 1 plus y minus 1 plus 1 equal to 0 plus 1 minus 1 cancel ஆயிடுச்சுன்னா x minus y is equal to 0. இதுதான் நம்மளோட ரெக்கார்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மீடியன். ஸோ இதை x is equal to y இன்னும் எழுதிக்கலாம் or அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுவும் எழுதலாம் இதுவும் எழுதலாம் சரிங்களா. is the required equation of median OM. median கரெக்டா. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்ஸ் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.